என்ன விட்டாட ரிஷி, ரிஷி என்ன விடு, என்ன விடுன்னு சொன்ன ரிஷி, ரிஷி. நீதான் எந்த வேலையும் செய்ய மாட்டல, சும்மா கிண்டல் பண்ணி சுத்திக்கிட்டு இருப்ப. இப்ப எல்லா வேலையும் கெடுத்து வச்சிருக்க. ஆக்சுவலி இதுவும் தப்பு இல்ல. நைட் எல்லாம் நீ முழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தப்பு என்னோட தானே. இவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு கொடுத்த தப்பு தானே. அவகிட்ட கொஞ்சம் ஓவராவே கத்திட்டேன். நான் கத்தி இருக்கவே கூடாது. லக்ஷ்மி கூட வேண்டான்னு சொன்னா. சில நேரத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியல. அவன் சின்ன பையன், வேலையே கொஞ்சம் மெதுவா தான் கத்துப்பான். ஏன் தப்புதான். அதனால்தான் அவன் கோச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா வீட்டை விட்டு வெளியே இருந்தான். பரவாயில்ல, சின்ன பையன் தானே, நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு பண்றேன், ஆயுஷ்காக நான் ஏதாவது வாங்கிட்டு போறேன். அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான விஷயம் ஏதாவது. ஷாப்பிங் தான் இருக்க. பர்ஃபெக்ட். அண்ணே, அண்ணே, அண்ணிய காணோம். கிச்சன்லயும் இல்ல, மொத்த வீட்லயும் இல்ல. எங்க போனாங்க? ஃபோன் பண்றேன். அண்ணேமா எங்க போனீங்க? போனும் எடுக்கல. என்ன இது? அன்னைக்கு ஒன்னும் ஆகலையே. எனக்கு என்னடா தெரியும்? ஆயுஷ், நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இதை பார்த்ததும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். இதை பார்த்து நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவ. அதை பார்த்ததும் நீ என்ன கட்டி பிடிப்ப, நான் உன்னை ஓங்கி அறைவேன். வேண்டாம், அறையிறது கேன்சல். ஜஸ்ட் ஹக் மட்டும் பண்ணலாம். ஏன்னா நான் அவனை அரைஞ்சேன்னா அப்புறம் லக்ஷ்மிக்கு கோவம் வந்துடும். அப்ப அப்செட் ஆயிடுவா. சொல்ல போனா ஆயுஷ், நீ தான் ரொம்ப லக்கி. உனக்கு லக்ஷ்மி மாதிரி அண்ணி கிடைச்சிருக்கா. நானும் லக்கி தான், லக்ஷ்மி மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு. இவங்க யாருங்கிறதே எனக்கு தெரியல. ஆனா இவங்க காரு ரிப்பேர் ஆயிருக்குன்னு மட்டும் தெரியுது. நல்ல விஷயம். யாராவது இப்ப என்ன பார்த்துட்டாங்கன்னா சரி, என்னை காப்பாத்த யாராச்சும் இங்க வரணும். என்னால இப்ப கத்தவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மைண்ட் பேலன்ஸாவே இல்ல. ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு கிரண்? எதுக்கு அர்ஜென்ட்டா கூப்பிட்ட? மலிஷ்கா வந்துட்டாளா? எங்க இருக்கா மலிஷ்கா? மலிஷ்கா, மலிஷ்கா. அவ இங்க வீட்ல இல்ல. அப்படின்னா என்னாச்சுன்னு சொல்லு. அவளை பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஏதாவது கால் வந்ததா? லக்ஷ்மி ஏதாவது சொன்னாளா? இவளை பத்தி லக்ஷ்மி என்ன சொல்லுவா? அவ மலிஷ்காவை கிட்னாப் பண்ணல. என்ன நீ என்ன பேசுற கிரண்? உண்மையத்தான் சொல்றேன். அப்படின்னா யார் இவளை கிட்னாப் பண்ணது? மலிஷ்காவோட கிட்னாப்பே நடக்கல. வாட்? அவளே தன்னை மறைச்சு வச்சிருக்கா. இது எல்லாமே அவளோட பிளானிங் தான். ஓ மை காட். அதிர்ச்சியா இருக்குல்ல? நான் இதை விட அதிகமா அதிர்ச்சியான. அவளை மீட் பண்ணிட்டு தான் வரேன். என்ன பேசுற கிரண்? இதெல்லாம் அவ லக்ஷ்மிய மாட்ட வைக்கிறதுக்காக தான் பண்ணிருக்கா. அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போவாங்களாம். இவளுக்கு ரிஷி கிடைச்சிடுவானா? லக்ஷ்மி எப்படியும் இங்க வந்துருவா. அவளை நான் எப்படி கொலை பண்ண? கொலை பண்றதுக்கு ஏதாவது ஆயுதம் வேணும்ல. பல்வேந்தர் கிட்ட சொல்றேன், அவன் கொண்டு வருவான். வேண்டாம், நானே இங்க எதையாவது தேடுறேன். ஏதாவது இங்க இருக்கணுமே. ஷோ, ச்சே. என்னால நம்ப முடியல. இதெல்லாம் நம்ம பொண்ணு மலிஷ்கா பண்ணாலா? நான் எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா இந்த மாதிரி ஆபத்தான விளையாட்டு தான் அவ விளையாடுறா. ஆப்வியஸ்லி
இது ஆபத்தானதுதான். அவ முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா, கேவலமா நடந்துகிட்டு இருக்கா. இதோட விளைவு என்ன ஆகும் தெரியுமா? எக்ஸாக்ட்லி. இததான் நானும் புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ரிஷி இல்ல ஒபராய் ஃபேமிலில யாருக்காவது இது தெரிய வந்தா கல்யாணம் இல்ல அந்த வீட்டுக்குள்ள கூட போக முடியாது. ஆனா கேட்டாதானே அவ தன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. பட் கிரண், இதுல மலிஷ்காவோட தப்பு மட்டும் இல்ல, ரிஷியும் தான் பெரிய தப்பு பண்றான். ரிஷியால தானே அவ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரிஷி மட்டும் லட்சுமியை விட்டுருந்தா மலிஷ்கா இதை பண்ணிருக்க மாட்டால. யூ ஆர் அன்பிலீவபிள் அபய். நீ இப்பவும் அவளுக்கு சப்போர்ட் பண்ற. அவ அந்த வீட்டுக்கு மருமகளா போறாளா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். இதெல்லாம் பண்றதுனால அவ ஜெயிலுக்கு போயிட்டா. நான் புரிய வைக்கிறேன், அடுத்த தடவை இதெல்லாம் நடக்காது. ஆனா இதெல்லாம் அவ எப்படி செஞ்சா? அவ தனியா என்னெல்லாம் யோசிக்கிறாளோ யார் கண்டது? ஓ காட், மலிஷ்கா கண்டதை பண்ணிக்கிட்டு இருக்கா. ரிஷி அடைய பைத்தியமா அலையிறா. சரி, நீ அவ்வளவு தூரம் போனல, அவளை தடுத்து நிறுத்திட்டு ஏன் அவளை நீ கூட்டிட்டு வரல? ஐயோ, நான் இதெல்லாம் பண்ணிருப்பேனே. அதுக்குள்ள வீரேந்திரா அண்ணா அங்க வந்துட்டாரு. என்ன? தலையெழுத்து நல்லா இருந்தது. மலிஷ்கா தன் மூளையே யூஸ் பண்ணா. அதால அவளும் தப்பிச்சா, சேர்ந்து நாங்களும் தப்பிச்சிட்டோம். ஐம் ஷூர் அந்த பொறுக்கி பல்விந்தர் இருக்கானே, அவதான் இதெல்லாம் அவளுக்கு கத்து தரான். இதெல்லாம் நம்ம பொண்ணோட மூளைதான். பல்வீந்தர் பணத்துக்காக இல்ல லக்ஷ்மிக்காக இதெல்லாம் பண்றான். அப்படின்னா லக்ஷ்மி நிரபராதி. அவ இதை நிரூபிச்சு தருவா. அப்ப என்ன ஆகும்? ஐ நோ. இவ தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். லக்ஷ்மி மேல இவ்வளவு பெரிய குற்றத்தை சுமத்திருக்கா. லக்ஷ்மி கண்டிப்பா நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணுவா. இந்த விஷயத்த மலிஷ்கா புரிஞ்சுக்கிட்டா அது அவளுக்கு நல்லது. லக்ஷ்மி அந்த இடத்துக்கு போலீஸோட போகிறதுக்கு முன்னாடி மலிஷ்கா அங்கிருந்து கிளம்பிட்டா நல்லது. சொல்ல போனா நீல மலிஷ்காவை ரொம்ப நம்புறா. அவளுக்கு இதெல்லாம் தெரிய வந்ததுன்னா மலிஷ்கா தான் குடும்ப கௌரவத்தை குலைக்கிறான்னு அவளுக்கு தெரிய வந்தா அவ மலிஷ்காவை விடவே மாட்டா. வீரேந்திர அண்ணா அங்க வந்தபோது நான் பாதி செத்தே போயிட்டேன். பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குச்சு. இப்பவும் எனக்கு பயமா இருக்கு. சரி கிரண், இதை எல்லாத்தையும் மறந்துரு. இதை எப்படி மூடி மறைக்கிறதுன்னு மட்டும் யோசி. இல்லனா பெரிய பிரச்சனை வந்துடும். அதத்தான் நானும் யோசிக்கிறேன். ஆனா அவ கேட்டாதானே. தன்னோட இஷ்டத்துக்கு அவ ஆடிட்டு இருக்கா. காட் நோஸ் இப்ப அடுத்து அங்க என்ன பண்ண போறாளோ. நாட் பேட். லக்ஷ்மிக்கு இது போதும். ஐ மீன், உப்ஸ், லக்ஷ்மியோட மரணத்துக்காக இது உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அவளுக்கு தி எண்ட். இங்க என்ன நடக்குது? காரோட கதவு மறுபடியும் திறந்துருச்சு. கார் இன்னும் சரியாகலன்னு நினைக்கிறேன். அப்ப நான் காலால கதவை எட்டி உதைக்கிறேன். யாருக்காச்சும் கேட்டதுன்னா காப்பாத்த ஓடி வருவாங்க. ஐயோ கடவுளே, என்னது இது? வண்டி சரியாயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? என்னோட போன் எங்க போச்சு? என்னோட போன் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. யாராவது கால் பண்ணா நேரா அக்காக்கே நான் ஃபோன் பண்றேன். மலிஷ்காவை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா ஆதாரம் கிடைச்சிருக்கலாம். அக்கா ஏன் இப்படி பண்றான்? எதுக்கு போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா? அட, இது அக்காவோட கார் ஆச்சு. இந்த கார்ல தானே அடிக்கடி வந்து வந்து போவா. ஆனா நடு ரோட்ல எதுக்கு கார் நிக்குது? அண்ணா அண்ணா, ஆட்டோவை இங்கே நிப்பாட்டுங்க. அண்ணா இந்தாங்க பணம், நீங்க போங்க. தேங்க்யூ அண்ணா. அக்காவோட போனும் இங்கதான் இருக்கு. அப்படின்னா அக்காவும் காருக்குள்ளதான் இருந்திருக்கணும். அது சரி, ஆனா எங்க போயிட்டா? அட கடவுளே, காரும் ஓப்பனா இருக்கு, போனும் உள்ள இருக்கு. இல்ல இல்ல, அக்கா எங்கேயாச்சும் போயிருந்தான்னா காரை எப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாளே. இல்ல, ஏதோ பிரச்சனையா? நான் ஆயுஷ்க்கு ஃபோன் பண்றேன். அப்படி எங்க தான் போயிருப்பாங்க? ஒருவேளை ஷாலுக்கு தெரிஞ்சிருக்குமோ?
ஷாலு தான். ஷாலு ஆயுஷ் ஷாலு, நான் உனக்கு தான் கால் பண்ணலாம்னு இருந்தேன். ஒரு விஷயம் சொல்லு, இங்க லக்ஷ்மி அண்ணி வீட்ல இல்ல. உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா? ஆயுஷ் அக்கா உங்களோட ஒரு கார் யூஸ் பண்ணுவால, அந்த கார் நடு ரோட்ல நிக்குது. அதோட அக்காவோட போனும் என்கிட்ட தான் இருக்கு. அவ கார்ல விட்டுட்டு போயிருக்கா. அது சரி, கார் இப்ப எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. ஷாலு, ஒன்னு பண்ணு, நீ லொகேஷன் அனுப்பு, நான் அங்க வரேன். ஓகே, ஆ பை பை பை. நம்ம தலையெழுத்து பாரு. லக்ஷ்மி கார்ல இருக்கா, அங்க கூட்டமா வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்கானுங்க. என்னாச்சுடா? அக்கா எங்க தான் போயிருப்பா? இல்ல, அக்கா எவ்வளவு டென்ஷன்ல இருந்தாலும் அலட்சியமா இருக்க மாட்டா. காரை ஓப்பனா விட்டுட்டுலாம் போக மாட்டா. அதோட காருக்குள்ள மொபைல வேற விட்டுருக்கா. இல்ல இல்ல, கடவுளே, ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆயுஷ் என்னாச்சு? ஆயுஷ் இங்க பாரு, கார் இங்க தான் நிக்குது. இங்க எப்படி வந்துச்சு? அப்புறம் ஆயுஷ் பாரு, இங்க பாரு, கார் ஓப்பன்ல தான் இருக்கு. அட, அதோட ஆயுஷ் அக்காவோட மொபைல் காருக்குள்ள தான் இருந்துச்சு. ஆயுஷ் என்னமோ நடந்திருக்கு. போனை அன்லாக் பண்ணு. பாஸ்வேர்ட் தெரியுமா? அதேதான் மாமாவோட பேரு. ஆ, பாயிண்ட். ஓ, அன்லாக் ஆயிடுச்சு. குட் ஐடியா. ஓ ஃபோன் பாஸ்வேர்ட் என்ன ஆயுஷா? ஆயுஷ் சாரி, ஐ அம் ரியலி சாரி. கால் லாக் செக் பண்ணலாம். எங்க ஏதாவது ஃபோன் வந்திருக்கலாம், இல்ல அவங்க யாருக்காவது கால் பண்ணிருக்கலாம். ஐடியா இல்ல. ஆ எனக்கு கால் போயிருக்கு. அப்புறம் உனக்கு நிறைய மிஸ்ட் கால் இருக்கு. அப்படின்னா அண்ணிய ரொம்ப நேரமா காணுமா? அதாவது நான் கால் பண்ணதுல இருந்தே காணும். அதான் ஃபோன் எடுக்கல. இங்க என்ன நடக்குது? ஆயுஷ், நான் தான் சொல்றேன்ல, அக்காவுக்கு ஏதோ ஆயிருக்கு. ஏதோ பிரச்சனையா இருக்கு. என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. ஆயுஷ் அக்கா எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏய், அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஷாலு, என்னால- ஷாலு, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. காம் டவுன். பயப்படுறதால எதுவும் ஆகாது. அதான் வந்துட்டேன்ல, நம்ம சேர்ந்தே தேடலாம். டோன்ட் வரி, நம்ம சேர்ந்து தேடுவோம். ஓகே, நீ ஒண்ணு பண்ணு, போ வண்டியில உட்காரு. நீ போ, நான் கீழே எடுத்துட்டு வரேன். போ, ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். ஷாலுவை எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஆனா எனக்கே பயமா தான் இருக்கு. லக்ஷ்மி அண்ணியை நான் எங்க தேடுறது? எப்படி தேடுவேன்? அண்ணி எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. காட், பல்வேந்தர் ஏன் லக்ஷ்மியை கூட்டிட்டு இன்னும் இங்க வரல? ரொம்ப நேரம் ஆகுது. என்ன விடு, என்ன விடுன்னு சொன்ன. யாரது? யாருன்னு சொல்லுங்க. யாரு? யாரு? யாருன்னு கேட்டேன். யாருன்னு தெரியலையா? மலிஷ்கா? கரெக்ட், மலிஷ்கா. ஆனா உனக்கு தெரியுமா, என் அறிமுகத்தை எப்படி கொடுக்க போறேன்னு தெரியுமா? மலிஷ்கா ரிஷி ஒபிராய். மலிஷ்கா, நீ உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்களே. கிட்னாப் பண்ணிருந்தாங்க. இப்பவும் நான் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்கேன். உன்னையும் கிட்னாப் பண்ணிருக்காங்க லக்ஷ்மி. அப்படின்னா இன்னும் புரியலையா? சுத்த தமிழ்ல பேசினாலும் உனக்கு புரியலையா? லக்ஷ்மி, நல்லா கவனமா கேளு. நான் கிட்னாப் ஆயிருக்கேன். இப்ப நீயும் கிட்னாப்பர் கையில மாட்டிருக்க. அதாவது மலிஷ்கா கையில மாட்டிருக்க. ஆமா லக்ஷ்மி, நான் என்னையே கிட்னாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ உன்னையும் கிட்னாப் பண்ணியாச்சு. எனக்கு வேற வழி தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் யூ இங்க இவ்ளோலாம் நடக்குதே. இதுக்கு முழு காரணம் நீதான் லக்ஷ்மி.
நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா யோசிச்சேன். அதாவது என்ன நானே கிட்னாப் பண்ணிக்கிட்டு அந்த பழிய மேல போட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தேன். அப்பதான் ரிஷி ஃப்ரீ ஆயிடுவான். அதோட ரிஷி என்கிட்ட வந்துருவான். இவ்ளோதான் கதையே, வேற எதுவுமே இல்ல. பட் யூ நோ வாட், என் அம்மா தான் சொன்னாங்க நான் தப்பு பண்ணிட்டேனா. அவங்க சரியா தான் சொன்னாங்க. ஏன்னா ஒபிராய் ஃபேமிலில நான் பண்ண இந்த விஷயம் யாருக்காவது தெரிய வந்தாலே போதும், எல்லாரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா ரிஷி என்ன வெறுத்துருவான். இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. அட எவ்வளவு பெரிய ரிஸ்க நான் எடுத்திருக்கேன். இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நான் இவ்ளோ பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்கேனே. ஆனா என்ன யூஸ்? என்ன ஆச்சு? ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீயே சொல்ல ஏதாவது ஆச்சா? ஒண்ணுமே ஆகலையே. வீரேந்தர் அங்கிள் என்ன சொன்னார்னு தெரியுமா? இந்த மலிஷ்கா அவளே வந்து என்கிட்ட சொன்னாலும் லக்ஷ்மி தான் கிட்னாப் பண்ணான்னு சொன்னா நானும் நம்ப மாட்டேன், ரிஷியும் நம்ப மாட்டான்னு சொன்னாரு. அதோட ஆயுஷ் உன்னோட ஜால்ரா உன்னை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினால அப்புறம் நான் இவ்ளோலாம் பண்ணி என்னதான் யூஸ் சொல்லு? ஒன்னும் நடக்கல. நான் தான் ஏமாந்து நிக்கிறேன். நினைச்சாலே கோவம் வருது. இதெல்லாம் நினைச்சா கோவம் தான் வருது. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அதெல்லாம் எதுவும் நடக்காது மலிஷ்கா. கெட்ட காரியம் பண்றவங்களுக்கு நல்லது நடக்கவே நடக்காது. நீ எதுக்காக இவ்ளோ மோசமா பண்ற? இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணேன்னு சொல்ற. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுவும் என்ன மாட்டி விடுறதுக்காகவா? சொல்ல போனா நான் நிஜமாவே மாட்டிருப்பேன். ஆனா என்னோட பாக்கியம் ஆயுஷ் எனக்கு போன் பண்ணிருக்கா. அதனால நான் வெளியே போக வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒரு துணை கிடைக்க நான் ஜெயிலுக்கு போறதுல இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேறாது மலிஷ்கா. அதோட இப்ப ஆகவும் ஆகாது. ஏன்னா இங்க இருந்து வெளியே போயிட்டு எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ரிஷியோட பார்வையில நீ மட்டமா போகணும்னு நான் ஆசைப்பட்டதே இல்ல. ஆனா இனிமே தான் அது எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா நீ எனக்கு வேற வழி விட்டு வைக்கல. நீ பண்றத தடுத்து நிறுத்தணும்னா நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஐ see. நீ என்ன தடுப்பியா? நீ யாருடி? யார் சொல்லு? உன் தகுதி என்ன? கால் நாக்கு கூட லாக்கி இல்லாத பட்டிக்காட்டுல பிறந்த ஒரு பொண்ணு. நீ என்ன தடுப்பியா? என்ன தோக்கடிக்க கிளம்பிட்டியா? என்ன நீ தோக்கடிப்பியா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என்ன தோக்கடிப்பாளா? நீ யாருடி? மறந்துட்டியா லக்ஷ்மி? லக்ஷ்மி பாஜுவா. உன்னை லக்ஷ்மி ஒபிராயா ஆக்குனது யாரு? இன்னைக்கு ரிஷியோட மனைவியா ஊரை சுத்திட்டு இருக்க. அதை யார் உருவாக்குனது? மை செல்ஃப். என்னாலதான் நீ இன்னைக்கு லக்ஷ்மி ஒபிராயா சுத்திட்டு இருக்க. நான் தான் ரிஷி கூட கல்யாணத்தை பண்ணி வச்சேன். இல்லனா நீ ரிஷி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா ஒன்னு சொல்லியே ஆகணும், உன்னை பாராட்டி ஆகணும். மொத்தமா மாறிட்டியே, அப்படியே மாத்தி காட்டிட்ட. நாட்டுப்புறத்துல பிறந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உண்மைய சொன்னா அவ புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ, உனக்கு ரெக்க முளைச்சிருச்சு. மொத்தமா மாறிட்ட. ரிஷியோட ஸ்டேட்டஸ் பணத்தை பார்த்து நீ மொத்தமா மாறிட்ட. ரிஷி காட்டின அன்ப, அவனோட அப்பாவித்தனத்தை நீ தவறா பயன்படுத்திட்ட. நீ இந்த மாதிரி நல்லவளா நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தலாம். ஆனா என்ன ஏமாத்த முடியாது லக்ஷ்மி. ஏன் ரிஷி நீ பறிக்க பார்த்த இல்ல? என்னோட அன்பு தான் என்னோட லைஃப். இன் ஷார்ட், நீ என்னோட லைஃப் என்கிட்ட இருந்து பறிக்க பாத்தியா? லக்ஷ்மி, ரொம்ப பெரிய தப்பா பண்ணிட்ட. அப்போ தண்டனையும் பெருசா இருக்கணும் இல்லையா? அதனால அதுக்கான தண்டனைய உனக்கு நான் கொடுக்க போறேன். என் கையால உனக்கு கிடைக்கும். I know. இப்ப என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். மலிஷ்கா, ரிஷி உன்னை லவ் பண்ணவே இல்ல. அவன் உனக்கு சொந்தமா இருக்கவே இல்ல. சொன்னா புரிஞ்சிக்கோ. வாட் ரபிஷ். உன்னை அவன் லவ் பண்ணவே இல்ல லக்ஷ்மி. அவன் என்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். இனிமே பண்ணவும் செய்வான். அதை நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? ரிஷியே உன்கிட்ட இருந்து விடுதலையாக ஆசைப்படுறான். அவனுக்கும் பிடிக்கலான்னு கெஸ் வாட்? அவனுக்கு விடுதலைய நான் வாங்கி கொடுப்பேன். அவனுக்கும் விடுதலை, எனக்கும் விடுதலை, உனக்கும் விடுதலை. எப்படின்னு தெரியுமா? உனக்கு ஜெயில இருந்து விடுதலை வாங்கி தருவேன். நீ ஜெயிலுக்கு போக போறல்ல, அங்க இருந்து விடுதலை கிடைக்கும். அப்புறம் ரிஷிக்கு உன்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுப்பேன். அப்புறம் அவன் எனக்கு சொந்தமாயிடுவான். ரிஷி நிரந்தரமா என்கிட்ட வந்துருவான். அப்புறம் நானும் ரிஷியும் கல்யாணம் பண்ணிப்போம். அதுதான் என்னோட அல்டிமேட் கனவு. இது நடக்காது. இது கண்டிப்பா நடக்காது. தவறான எண்ணங்களோட நடக்கக்கூடிய திருமணம் என்னைக்குமே நடக்காது. உனக்கு எவ்வளவு வாட்டி தான் புரிய வைக்கிறது? ரிஷி என்னுடைய கணவன். உன்கிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மலிஷ்கா. இந்த மாங்கல்யம் இருக்கே, இது என்னுடைய பாக்கியம். இந்த பாக்கியத்தை கடவுளால மட்டும்தான் மாத்தி அமைக்க முடியும். இது ஒருபோதும் என் கழுத்துல இருந்து இறங்கவே இறங்காது. நான் செத்து போனாலும் இது என் கழுத்துல இருந்து இறங்காது. ரிஷியும் நானும் ஒன்னா இருக்கிறது எங்களுடைய உறவு. இது ஜென்ம ஜென்மத்துக்கான பந்தம். இங்க ரெண்டு பேரையும் நீ என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா நானும் ரிஷியும் ஜென்ம ஜென்மத்துக்கு ஒன்னா இருப்போம். ஒருபோதும் உன்னால அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது.
எங்க 2 பேரையும் உன்னால பிரிக்க முடியாது மலிஷ்கா. நீ என்ன யாராலையும் முடியாது. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்காக தான் உருவாகி இருக்கோம். போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ரிஷி எனக்கு மட்டும்தான் சொந்தம். அதோட ரிஷியை இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த நொடிய அவனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன் பாரு. அவன் எனக்கு சொந்தம், எப்பவும் ஏன் கூட தான் இருப்பான். தேவையில்லாம அவன் உளறிட்டு எனக்கு இருக்காத. சொந்தம் இல்லையா? காட்டவா?